காசுக்கு விற்றாரே பெற்ற தாய் தந்தை, காவிக்குள் மறைந்ததோ காமத்தின் நிந்தை. 5 வயது கூட்டிக் கழித்தாலும் 15 அழுது துடித்தாளே அந்த பூனசுங்கி. யாரிங்கே மனிதர், யாரிங்கே மிருகம்? நீதிமன்ற வாசலில் நீதியோ உருகும். பாதிக்கப்பட்டவள் பக்கத்தில் யாரும் இல்லை. பார்த்து நின்றாயே எங்கள் இலங்கை மண்ணே. அவளுக்காய் வாதாட ஒரு குரலும் எழவில்லை. அக்கிரமக் குருவுக்கோ 20 கருப்பு அங்கிப்படை. சட்டத்தின் புத்தகமே சற்றே நீ கண்விழி. சிறுமி அழுகின்றாள், இதுதானா உந்தன் வழி? கருவறை தந்தவளே கடையினில் விற்றுவிட்டாய். தோள் சுமந்த தந்தையே துரோகத்தில் முற்றிவிட்டாய். தெய்வத்தின் வாசல் என்று தேடி அவள் வந்த இடத்தில் பேய்கள் குடி புகுந்ததே பிஞ்சின் உடம்பினில். துஷ்பிரயோகப்படுக்கையில் துடித்த அந்த இரவுகள் இன்னொருவன் கைகளிலும் ஏலமிட்ட கரங்கள். பூஜை அறையினுள்ளே புதைந்ததா தர்மம்? பூமி பொறுக்காது இவர்களின் கர்மம். நீதி தேவதை கண்ணை கட்டி இருப்பது நிஜமோ? பணமும் பதவியும் தான் சட்டத்தின் பலமோ? ஒற்றை சிறுமிக்காய் வாதாட நாட ஆதி இல்லை. குற்றவாளி பிக்குவுக்கோ கூட்டத்திற்கு பஞ்சமில்லை. படித்த வழக்கறிஞரே உங்கள் மனச்சாட்சி எங்கே? விற்பனை பொருளாக பெண்மை அழுவதெங்கே? இனிமேலும் மௌனமாயிருக்காதே சமூகமே. இப்படி நடந்தால் எரியட்டும் முன்மானமே. சிறுமியின் புகாரே நீதிக்கான முதல் படி. குற்றவாளியவனாயினும் விழ வேண்டும் சாட்டையடி. பெண்ணை காப்போ, பேய்களை ஒழிப்போ, சட்டத்தின் முன்னிலையில் சமநீதி கேட்போம்.